ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थापितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यते यस्य न हरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् இன்னமுதொட்டே இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சலிகே முதலியர்வேல் சேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. லோகத்துல பகவான் எல்லா ஜீவர்களுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கிறான். ஆனா இந்த ஜீவர்கள் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்கிறான். சாதாரணமா எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் என்ன கஷ்டப்படுத்துறா, ரொம்ப படாத பாடுபடுத்துறா அப்படின்னா சொல்றது. ஆனா சத்தியம் என்னன்னா, அவரவர்கள் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி வேற யாரும் கஷ்டப்படுத்த முடியாத சத்தியம். ஒரு கணவன் மனைவியை கஷ்டப்படுத்துறத காரணம் மனைவி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது அதிகம். குழந்தைகளை அப்பா அம்மா கஷ்டப்படுத்துறத காரணம் குழந்தைகள் தாங்களே கஷ்டப்படுத்திக்கிறது ரொம்ப அதிகம்தான். அவரவர்கள் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்கிறார். இதுதான் சத்தியம். இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னா பகவானிடத்திலையும் பகவத் பக்தாளிடத்திலையும் அதிவிசேஷமான ஒரு விசுவாசம். பகவான் நிரந்தரமானவன். அந்த பகவானை அனுபவிக்கிற பக்தாளுடைய வைபவமும் நிரந்தரமானது, மாறுவது கிடையாது, அழிவது கிடையாது. எப்படி எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இந்த சூரியனுடைய பிரபாவம் மாறாம, அந்த தகிக்கிற உஷ்ணன்ற அந்த சக்தியானது மாறாம இருக்கின்றதோ அதே போல பகவானுடைய தன்மையும் பக்தாளுடைய பக்தியின் இந்த குணமும் மாறுவதே கிடையாது. அதனால லோகத்துல நம்பணும்னா பகவானை நம்பணும், அவனுடைய பக்தர்களை நம்பணும். ஏன்னா அந்த பக்தர்கள் அதிவிசேஷமா பகவானுடைய வைபவத்தை தாங்களும் உணர்ந்து அனுபவிக்கின்றார்கள், மற்றவர்களையும் அனுபவிக்க செய்கின்றார்கள். அதுதான் பக்தாளுடைய அற்புதமான ஒரு விஷயம். அந்த பக்தான் ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுடையதான சாநித்தியத்துல வாழ்ந்துருக்கான். அவன் ஒரு க்ஷணம் கூட பகவானுடைய சாநித்தியத்தை விட்டு விலகிறதே கிடையாது. அவ்வளவு விசேஷமா இந்த பக்தன் பகவானுடைய திருவடி நிழல்ல தன்னை ஒப்படைச்சு விடுறான். அதனால இந்த பக்தர்களுடைய சங்கமமானது ரொம்ப விசேஷமானது. அந்த சங்கமம் கிடைச்செடுத்தனா பரமபாகியம் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் 2ஆம் திருமொழி 10 வாசகங்களையும் விதவிதமா அனுபவிக்கிறார். அதிலையும் இந்த பக்தர்கள் இந்த ரங்கனை எப்படி அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமா சொல்றார். தேட்டருந்திரல் தேனினை
இந்த பகவான் ரொம்ப விசேஷமானவன், அருமையானவன், ரொம்ப சௌலபியாதி குணங்கள் உடையவன். அவனுடைய சௌலபியம், அவன் தானே கீழே இறங்கி அந்த அப்பா குழந்தை நான் தாண்டா உன்னுடைய பகவான், நீ என்ன அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து தன்னைத்தானே கொடுக்கிறான். துருவன் ஒரு இடத்துல உட்கார்ந்தான், விதவிதமான நாமஜபம் பண்ணிட்டே இருந்தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த நாமத்தையே விதவிதமா ஜபிச்சுருந்தான். ஒரே நாமத்தையே விதவிதமா அனுபவிச்சுருந்தான். அந்த அனுபவத்துக்கு வசப்பட்டு பரமபதத்தில் இருக்கிற பகவான் நாராயணன் என்னுடைய ஹிருதயத்துல வந்து இருந்து தன்னுடைய காட்சியை காண்பிச்சு கொடுத்தான். அதன் பிறகு பிரத்யட்சமாகவே இந்த துருவனுக்கு அவன் கண்களுக்கும் அவன் தேகத்துக்கும் ஒரு பலத்தை கொடுத்து தானே அவன் கண்களுக்கு பிரத்யட்சமாக பவிச்சு தன்னை அனுபவிக்க வச்சான். அவ்வளவு சிரேஷ்டமானவன் இந்த பகவான். அதாவது தன்னுடைய சௌலபியத்தினாலே தானே தன்னை அனுபவிக்க வைக்கின்றான். நான் பகவான் அனுபவிக்கிறேன் நம்ம சொல்றதே தப்பு. அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் அவன் கொடுத்தாத்தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா பகவான் அனுபவிக்கவே முடியாது. அதனால தேத்தரும் திரள் தேனினை, அற்புதமான ஒரு தேன் போன்ற பரமபோக்கியமானவன். தேன் எவ்வளவு ருச்சிகரமா இருக்கு, எத்தனை நோய்களை சுத்தம் பண்றது, எத்தனை இயற்கையுடையதா இருக்கு, தன்மை மாறாமல். யார் சாப்பிட்டாலும் இந்த தேனானது அவருடைய தன்மை மாறுறது கிடையாது. அவன் குருடனா, செவிடனா, இல்லாட்டி முடவனா, இல்லைன்னு சொன்னா பணக்காரனா, தரித்திரனா, படித்தவனா, படிக்காதவனா, குழந்தையா, வயசானவர்களா, ஸ்திரீயா, புருஷனா, அழகுள்ளவர்களா, அழகில்லாதவர்களா, எதையும் பார்க்கறதில்ல. ஞானியா, அஜ்ஞானியா, எதையும் பார்க்கறதில்லை. இந்த தேன் யாருடைய நாக்குல பட்டாலும் உடனே அதோடைய இனிப்பு தன்மையை கொடுத்து அவர்களை சுகப்படுத்துறது. தேன் இவன் படிச்சவன், அதனால விசேஷமான ஒரு தித்திப்பு. இவன் படிக்காத மூடன், அதனால கொஞ்சம் தித்திப்பை கம்மியா வச்சுக்கோங்க. அவன் பணக்காரன், அவன் நம்மள நல்லா அனுபவிப்பான்னு சொல்லி அவனுக்கு பெரியதான ஒரு ரசிப்பு தன்மை அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி இந்த லோகாயுதமான இருக்கிற ஒரு வஸ்துவானது பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சுகம் தருகின்றதோ அது போலவேன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக நான் தேனை காட்டிலும் விசேஷமானவன் என்பதுதான். இந்த ஒரு அல்ப தேன், அவன் படைத்த ஒரு தேன் கூட பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே விதமான சுகத்தை தரது. அந்த மாதிரியே எம்பெருமானும் எல்லாருக்கும் சமமாகவே இருக்கான், எல்லாருக்கும் சமத்துவமான சுகமே கொடுக்கிறான். சில பேருக்கு தேன் பிடிக்கலைன்னா அவளுக்கு தேனிடத்துல ஒரு பீதி இல்லை. நிறைய பேருக்கு தேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவளுக்கு அந்த தேன் சுவை நல்லா அனுபவிக்க முடிகின்றது. இந்த அனுபவம் மாற்றம் அவளுடைய புத்தி பூர்வமா தேகத்தை பொறுத்திருக்க ஒழிய இதுல எந்த விதமான குற்றம் தேனிடத்துல கிடையாது. சிசுபாலனுக்கு துவேஷத்திலேயே எம்பெருமான் அனுபவிச்சான், கம்சன் பயத்திலேயே பகவான் அனுபவிச்சான், கோபிகைகள் பிரேமையிலேயே அவனை வசப்படுத்திட்டான், அர்ஜுனன் சதாவாவே அனுபவிச்சான், யசோதா குழந்தையாவே பார்த்து அனுபவிச்சுட்டான். இந்த தேன் ஒவ்வொருத்தரும் அவ அனுபவிக்கிறது தகுந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கிறவன். அவ்வளவு அழகான தேத்தரும் திரள் தேனினை. நீங்க 5 வயசு சாப்பிட்டாலும் தேன் ருச்சி அதேதான், 55 வயசு சாப்பிட்டாலும் அதே தேன் ருச்சி தான். நீங்க படுக்கென்று சாப்பிட்டாலும் அதே தேன் ருச்சி தான், நின்று சாப்பிட்டாலும் அதே தேன் ருச்சி தான், தங்கக்கிழத்தை வச்சு சாப்பிட்டாலும் அதே தேனுடைய ருச்சி தான், வெள்ளிக்கிழமைகள் அதே தேன் ருச்சி தான், மாற போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த தேனுடைய ருச்சி அப்படியே தான் இருக்கும், எந்த விதத்திலையும் மாறுதல் அடைய போகிறதே கிடையாது. அந்த மாதிரி நீங்க எப்படி அனுபவிச்சாலும் பகவான் அனுபவிக்கும்படியாத்தான் இருக்கான். நீங்க ராத்திரி படுத்துன்னு அனுபவிச்சாலும் அதே பகவத் சுகம் தான், நின்று அனுபவிச்சாலும் அதே பகவத் சுகம் தான். வெயில் காலமோ மழை காலமோ இந்த பகவானுடைய தன்மையானது மாறுவதே கிடையாது. நீங்க குரங்கா இருந்து தேன் குடிச்சாலும் அது தேன் ருச்சி தான், மனுஷனா இருந்து தேன் குடிச்சாலும் அது தேன் ருச்சி தான், கந்தர்வனாகவும் தேவனாக இருந்து குடிச்சாலும் தேன் ருச்சி தான். குரங்கா இருந்து குடிச்சா வித்தியாசமான அனுபவம் நமக்கு உண்டாகிறது, தேனுடைய சுபாவம் மாறுறது இல்லை. மனுஷனா இருந்து அனுபவிக்கும் போது வித்தியாசமா இருக்கு, வைத்தியனா இருந்து தேன் அனுபவிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு, ரோகியா இருந்து தேன் அனுபவிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு, குழந்தையா ஒன்னும் தெரியாம அனுபவிக்கும் போது தேன் ருச்சி வித்தியாசமா இருக்கு, தினம் தினம் அனுபவிச்சு அன்னைக்கும் அனுபவிக்கும் போது தேன் ருச்சி வித்தியாசமா இருக்கு. ஆக மொத்தத்துல தேன் அப்படியே தான் இருக்கு. நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்த மாதிரி, குணத்துக்கு தகுந்த மாதிரி, இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி, சரீரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அனுபவம் மாறுபடுறதை ஒழிய இந்த தேன்ல ஒரு விதமான மாறுபாடு என்னைக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் ஒரு தேன் பரமபோக்கியமானவன். துவாபரகத்தை அனுபவிச்சாலும் சரி, திரேதாயுகமாயிருந்தாலும் சரி, எல்லாம் பாபமே மலிந்து கிடக்கும்படியான கலியுகமாயிருந்தாலும் சரி, பகவான் அப்படியே தான் இருக்கான். அறிவொன்றும் இல்லாத ஆயுதத்துக்கும் விசேஷமா தான் கிருப பண்றான்.
பெரிய பிராமண பத்னிகளுக்கும் விசேஷமா தான் கிருபபன்சான். ராட்சசனா இருக்கிற எல்லாருக்குமே கிருபபன்சான். ஒரு பக்ஷியா இருந்தாலும் கிருபபன்சான், வானரமா இருந்தாலும் கிருபபன்சான், யானையா இருந்தாலும் கிருபபன்சான், ஒரு ஜந்துவா இருந்தாலும் கிருபபன்சான். அதனால அற்புதமான தேன் போன்றவன். கேட்டரும் திரள் தேனினை தென் அரங்கனை. இந்த தென்திசை பரமபாகியம் உடையதான் இந்த தேனை தன் பக்கத்துல வச்சிருக்கு. யாருக்காவது நல்ல ஒரு தேன் சாப்பிடணும்னா இந்த தென் அரங்கம் பக்கம் வரணுமா. இந்த ரங்கத்தை தான் இந்த தேன் அப்படியே ஒரு ரூபம் எடுத்துண்டு கட்டியா இருக்கு. அழகா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பார்ப்பதற்கு நல்லா கண்களுக்கு பதிக்கிறது. அவாவா சாப்பிட 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 இன்னும் இந்த தேன் அதிகமாகிறதே ஒழிய குறையல. இது வரைக்கும் எத்தனை ஆழ்வார்கள் அனுபவிச்சாச்சு, எத்தனை ஆச்சாரியர்கள் வைபவம் சொல்லி முடிச்சுட்டான் இந்த ரங்கநாதனை பத்தி. ஆனா இன்னி வரைக்கும் இந்த தேனுடைய பலமோ அதனுடைய தன்மையோ குறைஞ்சதோ மாறுபட்டதோ ஒண்ணும் இல்லை. இன்னும் 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 அதிகமாக எடுக்க எடுக்க ஆறாவமுதாச்சு. நிஜமாவே எடுக்க 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 இன்னும் அதிகமாயிட்டே இருக்கான். யாராவது ஒரு கை அப்படி உள்ள வச்சு நல்லா ஒரு கை அப்படி அள்ளி அடி சாப்பிடறதுக்குள்ள அது ஒரு 5 கை அதிகமா ஆயிடுறதா. அந்த அளவு அதிகமா ஆயிடுறது. சரி, ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு மொண்டு குடிக்கலாம் அவன் மொழ்ற சமயத்திலே ஒரு 5 பாத்திரம் அதிகமா ஆயிடுறது. ஏன்னு கேட்டா இவா தன்னை அனுபவிக்கிறான்ற ஆனந்தத்திலே இது இன்னும் அதிகமாயிடுறது. அதுதான் விசேஷம். மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க குறையும். இந்த பகவான்ற ஒரு விஷயம் மட்டும் எத்தனை பேர் அனுபவிக்கிறாளோ ஆஹாவ அனுபவிக்கிறவாளுக்கு இன்னும் அனுபவிக்க கொடுக்கணும்ன்றதுக்காக இன்னும் தானே உருகி தானே இன்னும் சுகத்தை கொடுக்கிறான். கோபிகள் எத்தனை விதமா அனுபவிச்சான். அவ்வளவு அனுபவிச்ச பிறகு கூட ராசக்கீடு அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. ராசக்கீடு அனுபவிச்சவரை நிச்சயம் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. அவன் கோகுலத்தை விட்டு பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி மதுராவில் போன பிறகு கூட ஒவ்வொரு நாளும் ஹிருதயத்தை ராசம் அனுபவிச்சுட்டே இருந்தா. இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருந்தான். அதனால அவ்வளவு சிரேஷ்டமானவன் தென் அரங்கனை. கேட்டரும் திரள் தேனினை தென் அரங்கனை. செந்திசைக்கு அப்படி ஒரு பாக்கியம் வந்துருக்கு. பாரத தேசத்துல ஒரு சின்ன அவ்வளவு பெரிய தேசம் இந்த பாரத தேசம். லோகத்துல எத்தனையோ நதிகள் இருக்கு. காற்றாற்று வெள்ளம் போல் அடிச்சுண்டு போக முடியா இருக்கு. அதுவும் கங்கையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அத்தனை விசேஷமா வெயில் காலத்துல அதிகமாகும். ஏன்னா கங்கை பனிமலை வேண்டு வரா. இந்த பனி உருக 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 கங்கையுடைய வெள்ள பிரவாகம் அதிகமாயிட்டே இருக்கும். நல்ல வெயில் காலத்துல ரிஷிகேஷ் ஹரித்வார் போனதெல்லாம் நீங்க கங்கையில நின்றுட்டு இருக்கும் போதே கவனிச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கங்கையில நிற்கிறேன்னா ஒரு முட்டிக்கால் அளவு ஜலத்தை நிற்கிறேன்னா கொஞ்ச நேரத்தை பார்த்தா உங்க தொடை அளவுக்கு ஜலம் வந்துடும். ஏன்னா எத்தனைக்கு எத்தனை உஷ்ணம் அதிகமாகிறதோ அந்த சமயத்துல இந்த கங்கையுடைய வெள்ளம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இந்த காவேரி அப்படி கிடையாது. இருந்தாலும் கூட இந்த காவேரிக்கு ஒரு ஏற்றம். ஏன்னா அந்த ரங்கனை தன் மடிமேல வச்சு இந்த தாளாச்சு பாடிட்டு ரங்கன் ஆஹா நன்னா இருக்கேன்னு சொல்லி தன் கால்களை இந்த காவிரி அலையில போட்டு ஒரு அலசின ஆனந்தம் ஒரு ஆட்சி விளையாடி இருக்கான். அப்பேற்பட்டது அந்த தென் திசை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல ஒரு பூமி, அந்த பூமியில ஒரு சின்ன தேசம் பாரத தேசம், அந்த பாரதத்துல ஒரு சின்ன இடம் தமிழ்நாடு, அதுல ஒரு சின்ன நதி காவேரி. அது பாட்டுக்கு இப்படி எங்கேருந்தோ கிளம்புற. தமிழ்நாட்டுல எங்கேயோ கிளம்பி ஒரு பாட்டுக்கு வர. அந்த கவலை வழியாக போற வழியில இந்த ரங்கன ஆனந்தமா மாலையா மனம் சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். அதுக்கு எங்கேயோதான் ஆரம்பிக்கிறது. ஆனா ரங்கனோட கலந்து அதுக்கப்புறமா சேரும் பொழுது கொஞ்சம் பரிமளம் அதிகமாத்தான் ஆயிடுறது காவேரி. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் இந்த காவேரி கரல தேனேன்னு படுத்துன்னு கிடக்கிறானே தென் அரங்கனை. கேட்டருந்திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை. இவன் மேனில போட்டிருக்க மாலை வாடுறதே இல்லையா. ஏன்னா காவேரி அவ்வளவு அழகா குளிர்ச்சியான ஒரு காற்று வீசிண்டே இருக்காது. ரங்கனுக்கு கொஞ்சம் கூட வாட்டமே வர்றது கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கட்சி நம்பிகளுக்கும் வரதராஜனுக்கும் கொஞ்சம் ஊழல் வந்துடு, சண்டை வந்துடு. ஒண்ணும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கட்சி நம்பிகள் வரதராஜனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வெளில வந்தார். திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரு சிஷ்யன், அவன் பேரும் வரதன்னு. ஆனந்தமா அவர் வரதா வரதான்னு கூப்பிட்டார். மடத்துல இருக்க இந்த வரதன் தூங்கி போயிட்டான் இவருடைய சிஷ்யன். உடனே வரதான ஆஹா திருக்கட்சி நம்பிகள் நம்மளை கூப்பிடுறான்னு சொல்லி இந்த வரதன் ஓடி விடுறான். சாட்சாத் வரதன் ஓடி வந்து என்னடா நேரம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தன் சிஷ்யனுடைய வேஷத்துல இந்த வரதன் வந்து இவருக்கு காலுக்கு செருப்பெல்லாம் போட்டு தலைக்கு கொடையெல்லாம் விடுத்துண்டு சுகமா இவர் திருமேனி அசௌகரியப்படாம கொண்டு வந்து மடத்துல விட்டுட்டான். மடத்துக்கு வந்தோடனே இந்த சிஷ்ய வரதன் ஓடி வந்தா, மன்னிச்சுடுங்கோ கொஞ்சம் அசதியில அசந்து போயிட்டேன், மன்னிச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நீ வந்தேன். இல்ல நான் வரலன்னா தெரிஞ்சு போயிடுத்து. சாட்சாத் வரதன் தான் வந்தான். கோபம் வந்து திருக்கட்சி நிலைகள் நீ எப்படி இப்படி பண்ணலாம்னு ஒரு சண்டை.
என்னடா தப்பு, எல்லாரும் பகவானே எனக்கு நீ வரமாட்டேங்கிறிய, உனக்கு கண் இருக்கா, கருணை இருக்கா, உன் கோவிலுக்கு இத்தனை தடவை சுத்துறேனே, இவ்வளவு நாமஜபம் பண்றேனே, இத்தனை அபிஷேகம் பண்ணிருக்கேன், இத்தனை அர்ச்சனை பண்ணிருக்கேனே, இத்தனை கோவிலுக்கு இவ்வளவு தனம் வாரி வச்சுன கணக்கு பண்ணி பேசிட்டு இருக்க சமயத்துல எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற அவனிடத்திலேயே குறை சொல்லிட்டு இருக்க சமயத்துல திருக்கட்சி நம்பிகள் நீ எப்படி இப்படி பண்ணலாம்னு ஒரு சண்டை. வேண்டா, நீ என் குழந்தைடா, நீ நிற்கிறது எனக்கு கஷ்டமா இருந்தா, அதனால உனக்கு சேவை பண்றது எனக்கு ஒரு குஷியா இருக்கு. நீ ராஜன், ராஜாதி ராஜன்னா ராஜனா இருக்கணும், அதை விட்டு சேவகனா வந்தா எனக்கு பிடிக்காது. என் சுவாமி ராஜாவா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். என் சுவாமி எனக்கு அடிமையா இருந்தாருன்னா எனக்கு அது ருச்சி இல்லை. அதனால உன்னிடத்த நான் இனிமேல் இருக்க மாட்டேன், நான் காஞ்சிபுரத்தை விட்டு போனேன், கிளம்பி போயிட்டேன். கோவம் வந்துருக்கான். இவ்வளவு ஒரு சண்டை, வேற ஒன்றும் சண்டை கிடையாது. அவர் ஏதோ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அவர் பண்ணதுக்கு ஒரு சண்டை. எல்லாரும் பகவான் நீ பண்ணலையே சண்டை போட்டு காலத்துல நீ எனக்கு எப்படி இப்படி பண்ணலாம்னு ஒரு சண்டை. எல்லாரும் பகவான் ஏதாவது தனக்கு பண்ணியாச்சோ, நான் பக்தி பண்ணேன், நான் நாமஜபம் பண்ணேன், அந்த கோவில்ல வேண்டினேன், இப்படி எல்லாம் நான் சொல்லுவான். நான் அந்த கோவிலுக்கு போனேன், எல்லா இடத்துலயும் போனேன், யாரும் ஒண்ணும் முடியாதுட்டா நான் அந்த கோவிலுக்கு போனேன். பகவான் சங்கல்பம் இல்லாம அந்த கோவிலுக்கு போகத்தான் முடியுமா? பிரார்த்தனை தான் பண்ண முடியுமா? அப்படியே பிரார்த்தனை பண்ணாலும் பலிதம் தான் ஆகுமா? அவன் சங்கல்பம், அவன் கிருபை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு கோவிலுக்கு கிளம்பிட்டார், நேர ஸ்ரீரங்கம் வந்துட்டார். இனிமேல் உங்க இடத்துல முழிக்க மாட்டேன், வரதா போடான்னு வந்துட்டான். நேர ஸ்ரீரங்கம் வந்து ஆளவட்டம் எந்த கைங்கரியத்தை வரதராஜனுக்கு பண்ணிட்டு இருந்தாரோ அந்த விசிறியை எடுத்து நேர ஸ்ரீரங்கம் வந்துட்டான். ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதன் நன்னா ஆயாசம் தீர விசிறினார். ரங்கன் நன்னா சிரிச்சான். உடனே திருக்கச்சிறுமிகள் கேட்டாரு, ஏன் சிரிக்கிறேன்னு? எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு வேர்வையே கிடையாது. காவேரி சகமா சில்லு 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 சில்லுன்னு காற்று வீசுறது, சுத்தி வர ஒரே காவேரி ஜலத்தை ஒரே சோலைகள் சூழ்ந்து கிடக்கிறது, பட்சிகள் கூவின் இருக்கு. வருஷம் 365 நாளும் சிலு சிலுவில் சுகமா இருக்கேன், ஏசி போட்டா மாதிரி இருக்கு. இதை நீ விசிற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வரதன் தான் ரொம்ப பாவம், அக்னி குண்டத்திலேருந்து வந்தவர். காஞ்சிபுரத்துக்கு எப்பொழுதும் வெயில் அதிகம், இதற்கு தெரியாது. ஏன்னா பிரம்மா யாகம் பண்ணி 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 இன்னி வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு தனியா ஒரு வெயில் உண்டு. அதுவும் வரதனும் அக்னி குண்டத்திலேருந்து வெளில வந்தவன் வேறு. அதனால எனக்கு ஒண்ணும் வேர்வை இல்லை, நம்ம வரதன் தான் வெயில ரொம்ப வாட்டப்படுறா, அதனால போய் வரவனுக்கு வீசும், எனக்கு வீச வேண்டாம்னு உடனே அதுக்கு கோபம் வந்துருச்சு. அங்க சத்தியத்தை சொன்னார், காவிரி 2 வருஷம் நல்லா சிலு சிலுன்னு காட்டு வீசுறாடாப்பா, நல்லா சோலைகள்லாம் சூழ்ந்துருக்கு, நிறைய வாதிகள் இருக்கு. பக்கத்துல சந்திர புஷ்கர்லாம் எவ்வளவு ஜோரா காத்து வருது. வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அனவும் சோலை, குளினம் பூவும் சோலைன்னு சொல்லி பட்சிகள் எல்லாம் இங்க நன்னா இருக்குன்னு செட்டில் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட இடமா இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான இந்த ஆளவட்ட கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சமர்த்தா போய் ஆனந்தமா வரதனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டான். அந்த மாதிரி இந்த ரங்கன் பரமபோக்கியமா இருக்கான். அதனாலதான் காவேரியை விட்டுட்டு கிளம்ப மாட்டேன்ட்டான். எனக்கு ஸ்ரீலங்கா வேண்டாம், இந்த ஸ்ரீரங்கம் போதும்னு இருந்துட்டான். தனி தேசம் தானே. அழகா ஸ்ரீலங்கா லங்கைக்கு போயிருந்தான்னா லங்கைக்கு ஒரே ஒருத்தன் வந்தா இருப்பான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் புத்த மதமா தானே பிராதான்யமா இருக்கு. புத்த மதமும் மற்ற தேவதையும் தானே பிராதான்யமா இருக்கான். இந்த ரங்கன் மட்டும் ஸ்ரீலங்கத்துக்கு போயிருந்தான்னா ஸ்ரீலங்கால நிஜமாவே அப்படி கொண்டாடி இருப்பார் ரங்கனை. ஆனா எனக்கு அந்த கொண்டாட்டம் வேண்டாம். இந்த காவேரி நதிக்கரை இருக்கே பரமபோக்கியமா இருக்கு. பரமபதத்தில் இருக்க வஜாநதியை காட்டிலும் திருப்பார்கடல் கரையை காட்டிலும் அவ்வளவு அழகான இந்த சத்தியலோகமாகிய பிரம்மலோகத்தை காட்டிலும் விஸ்வாதுகுல தனமா இருந்துட்டு சரை நதிக்கரை அரண்மனையில் இருந்ததை காட்டிலும் இந்த காவேரி பரமபோக்கியமா ரங்கனுக்கு இன்னி வரைக்கும் இருக்கு. எல்லாரும் சொல்றோம் காவேரி இது விதமா பேசிட்டு இருக்கோம். ரங்கன் நினைச்சான்னா ஒரு க்ஷண நேரத்துல காவேரியை விட்டு கிளம்பி எங்க வேணா போயிருக்கணும். பத்ரிகாசிரமத்துல கூட அவனால் இருக்க முடியும். அக்கடி தகடனா சாமர்த்தியம் உடையவன். அவன் நினைச்சுட்டான்னா ஒரு ராத்திரியில அந்தர்தானமாய் பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்துக்க முடியும். சுகமா பூரி ஜெகநாதன் போல கடலோரத்துல போய் இருக்க முடியும். திருவனந்தபுரம் அனந்த பரமநாதன் சுகமா இருக்கலாம். இல்லைன்னா அழகா என்ன மலை பிரதேசமா பார்த்து கோடை வாசஸ்தலமா பார்த்து இருந்துடலாம். இதெல்லாம் சுகம் இல்லை. காவேரி நதி, இந்த பொன்னி நதி அவ்வளவு சுகமா தாளாட்டு பாடுறார். இந்த பொன்னியுடைய பக்திக்கு வசப்பட்டு ரங்கன் அங்க நித்திய வாசம் பண்றான். அப்பேற்பட்டவன் இந்த ரங்கன், அத்தனை சிரேஷ்டம் இந்த காவேரி. கடைசியில திருக்கசிறுமிய வேற வழி இல்லாம வரதன் பக்கத்திலே வந்துட்டார். எப்போதுமே ஒரு மூர்த்தி இடத்துல திடமான ஆசிரியிச்சு வச்சிருக்கவா அந்த மூர்த்தி விட்டு ஓடினாலும் மற்றவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டுடுவான். அதுக்காக ஆத்துக்குள்ள ஊழல் வந்து கொடுத்தான். அவர் 5-6 பேர் சேர்ந்து சமாதானம் பண்ணி திரும்பி சேர்த்து வைக்கிறாள். அந்த மாதிரி வரதனுக்கும் திருக்கசிறுமிகளுக்கும் அந்த ஊழலை திருப்பதி எம்பெருமானும் ரங்கநாதனும் ரெக்கமெண்ட் பண்ணி திரும்ப அவர் அழைச்சு கொண்டு வந்து காஞ்சிபுரத்திலே வச்சுட்டாராம்.
அந்த மாதிரி ரங்கன் பரமபுத்தியமானவன். தேக்கரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வன். இவன் மார்பல இருக்கிற வனமாலை வாடாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த காவேரி நதியுடைய சிலு காத்தும் ஒரு காரணம். இவன் மேனில போட்டிருக்க மாலை வாடி கூட இவனுக்கு ஒரு உறுத்தல் வந்துடப்படாதா? இவன் மேனில இருக்க புஷ்பம் வாடிடுச்சுன்னா இந்த பரிமளம் மாறிவேடுமே. இந்த பரிமளத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தானே ரங்கன் இருக்கா. இதனுடைய பரிமளத்தன்மை மாறாம இருக்கணும்னு சொன்னா இந்த புஷ்பம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக சிலு சிலுன்னு காத்து வீசி 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 இவனை வாட்டமில் வனமாலை மார்வனைன்னு மாத்திட்டாளா நம்முடைய காவேரி. திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வன். அதனால தாயாரும் பார்த்தாளமாக வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற மாலை கூட வாடாம இந்த ஸ்ரீரங்கத்தை இருக்குன்னா நமக்கும் இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருமேனியில வக்ஷஸ்தலத்துல ஒரு இடம் கிடைச்சிருக்கலாம், ரொம்ப சுகமா இருக்கும். மாலைக்கே வாட்டம் இல்லைன்னா நமக்கு என்னைக்கும் வாட்டமே கிடையாது. இந்த தாயார் வந்து சாலம். ஹரே கிருஷ்ணா. ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு எப்படி வேணா வியாக்கியானம் பண்ணலாம். அதனாலதான் சுவாமி ராமானுஜர் முதற்கொண்டு அத்தனை பெரியவாளும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை சொல்லிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா நாங்கெல்லாம் ஏதாவது சொல்லணுமே தைரியமா. ஏன்னா அவெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான்னா நாங்க தைரியமா ஒரு வார்த்தை சொல்ல முடியும். எவ்வளவுதான் நிறுத்திட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதையும் மீறி கத்துக்குட்டிகளா ஒண்ணுமே தெரியலனா கூட ஒரு அனுபவத்தை கொடுத்து எங்களையும் பேச வைக்கிறான்னா பெரியவாளுடைய அனுகிரகம் அவ்வளவு சிரேஷ்டம் நிஜமாவே. அதனால சுவாமி ராமானுஜர் வியாக்கியானமே பண்ணல. நாலாயிரத்துக்கே தன் கைப்பட ராமானுஜர் வியாக்கியானம் ஒண்ணு பண்ணவே இல்லை. ஏன்னா பின்னாடி நாங்கெல்லாம் அறந்து போயிடும். வியாக்கியானத்தை படிச்சு விடுறதே மறந்து போயிடுவோம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை படிச்சு அதை அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறதுக்கு அத்தனை யோசனை இந்த வார்த்தை மாறிடப்படாதேன்னு அவ்வளவு சின்ன பண்ண வேண்டியிருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை எப்பயோ வர சுவாமி ராமானுஜர் பின்னாடி வர, பராசரவற்றை தாண்டி நஞ்சியை தாண்டி நம்பிள்ளை தாண்டி பின்னாடி வர. அப்படி அந்த பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்துக்கு அத்தனை நடுங்கி ஒரு வார்த்தை மாறிடப்படாது. அவருடைய அர்த்த விசேஷம் மாறாம குதர்க்கம் இல்லாம சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாம சர்வஜாகிரதையா சொல்லணும்னு நினைச்சே தவறு பண்ணிடுவோம். சர்வஜாகிரதையா நினைச்சு ரொம்ப ஜாகிரதையிலே தவறு வந்துடும். அதையும் மீறி இந்த பாசனங்களை அனுபவிக்கிறோம்னா பெரியவாருடைய பரமகருணை. இன்னும் சரியா சொன்னோம்னா ஆழ்வார்களே வியாக்கியானம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவளே சுகமா பாசனம் சொல்லிட்டு அத்தியாச்சரியமா ஒரு வியாக்கியானம் அவள் உள்ள கடக்க அப்படியே இதுதான் வியாக்கியானம் சொல்லிட்டு போயிருக்கலாம். அவளும் பின்னாடி வரவா விதவிதமா அனுபவிக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால வியாக்கியானம் பண்ணாம வார்த்தைகளை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கான். அர்த்தத்தை நீங்க விதவிதமா அனுபவிங்கோ அப்படின்னு சொல்லி அத்தனை சிரேஷ்டம் ஆழ்வார்களுடைய பாசனம். திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை. என்ன கவனிச்சு பாருங்க, தன் கழுத்துல சூடின் இருக்கிற ஒரு வனமாலை கூட வாடாத அளவுக்கு ரட்சிக்கிறான்னா அவன் திருவடியே கதி இருந்தோம்னா நம்மளை ஏதான ஒரு காரணத்துக்காக வாட வைப்பான. பசிக்கிறதுன்னு கூட அச்சோ பசிக்கிறதே ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவோம்னு கூட வாட வைக்க மாட்டான். வஸ்திரம் இல்லையேன்னு வாட வைக்க மாட்டான். வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு வாட வைக்க மாட்டான். இதுதான் சரணாகதி. பக்ஷஸ்தலத்துல போட்டு இருக்க ஒரு மாலையை கூட சர்வ ஜாகிரதையா வாடாம அது தன்னை அனுபவிக்கிறதுக்காக அதை வாடாம வச்சுட்டு இருக்கான். காவேரி ஒரு பக்கம் அதை வாட வைக்காம இருந்தான்னா இவன் என்ன பண்றான்னா இந்த வனமாலையெல்லாம் அப்பா ஏதோ பல கோடி ஜென்மால பண்ண புண்ணியம், எத்தனையோ ஜென்மால மனுஷனாலாம் இருந்து பகவத் காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு இந்த ஜென்மாவில ஒரு விஷமா வளர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவானுடைய திருமேனி மேல ஏறணும்னு ஆசைப்பட்டு ஒரு மரமானின்னு செண்பகமா இருக்குன்னு அவ்வளவு அழகா அதுல ஒரு புஷ்பம் பூத்து அந்த புஷ்பம் பகவான சேரணமே சொல்லி வெயிலையும் மழையும் நின்று தபசு பண்ணி அந்த அத்தனை 1000 புஷ்பங்கள்ல ஏதான ஒரு புஷ்பம் மட்டும் இவன் திருமேனி ஏற அபாடா ஜென்மா சாபல்யம் ஆயிடுத்து. இந்த பகவானிடத்துல நம்ம அடுத்த நாள் காட்டால இருக்கிற வரைக்கும் இருந்துட்டோம்னா ஒரு நாள் அதுக்கு மேல இருக்க முடியாது. அவன் திருமேனி மேல ஒரே ஒரு நாள் சுகமா, சமயத்துல ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பாண்டியடிகாரி பாண்டரங்கனா பார்த்தெல்லாம் அப்படி ஏறி இறங்கிண்டே இருக்கு. அந்த மாலை ஒரு மாலை ஏறிடுத்துன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த மாலை இறங்கிடும். ஆஹா நான் ஏறிட்டேனே இந்த மாலை அகம்பாவப்படத்துக்குள்ள கழிந்து போயிடும். பகவான் கழுத்தை இறங்கி போயிடும். ஆனா இந்த ரங்கநாதருடைய கழுத்தை எத்தனை மாலை போட்டாலும் இன்னும் போடலாம் இன்னும் போடு வாங்கி வச்சுருக்கான். நிஜமாவே ரங்கனுக்கு எத்தனை மாலைகள் வேணா போடுங்கோ ஜோரா இருக்கும். அப்படியே அவ்வளவா மாலை போடுறது இல்லைன்னா அவனுடைய பக்ஷஸ்தலத்து அழகும் திருமார்பு அழகும் உள்ளபடி அனுபவிக்க முடியாது. திருப்பானார் சாஸ்திரங்கள்லாம் பார்த்தும் நிஜமாவே இந்த திருமார்பு எத்தனை அழகு.
திருமாரெல்லாம் மாலை போட்டு மறைச்சுட்டான்னா பார்க்க முடியாது. அதனால அந்த புஷ்பங்களுக்கும் ஒரு சுகம் கொடுக்கிறோமா, பார்க்கிற நமக்கும் ஒரு சுகம் கொடுக்கிறோமா, நம்ம பார்த்து அனுபவிக்கிறோம், அவன் பார்த்து அனுபவிக்கிறது, இதை ரெண்டையும் பார்த்து அனுபவிக்கிற தாயாருக்கு மறைக்கப்படாதுன்றதுக்காக ஒரே ஒரு மாலை மட்டும் தேவேன்னு கொண்டு சமத்தப்படுத்திருக்கான். அப்பேற்பட்ட ஒரு கருணாசாகரன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். ரங்கநாயகி தாயார் அவ்வளவு அழகா இருக்காளா. அந்த ரங்கநாதன் ஒரு புஷ்பமாலை கூட சரி இருக்கிறது ஒரு நாள் ஆசைப்படுறது, அந்த ஒரு நாள் முழுக்க அதனுடைய பலம் இருந்து எவ்வளவு முடியுமோ அனுபவிக்கட்டும்னு சொல்லி அந்த புஷ்பங்களை வாட விடாம, வனமாலையை வாட விடாம சர்வ ஜாகிரதையா வச்சுண்டு அடுத்த நாள் அந்த பக்தர்களுக்கு கொடுத்து கண் அனுபவிச்ச சுகம் மாறாம அதே சந்தர்ப்பத்தில் அந்த சுகம் முடியறதுக்குள்ள, அந்த முடிகிற நேரத்துக்குள்ள டக்குன்னு உடனேயே பக்தாளோடு இருக்கும்படியான ஒரு அனுபவத்தையும் கொடுத்து இந்த புஷ்பமா பரிமளிச்சதற்கான ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்தார். எந்த வஸ்துவுமே கேவலம் கிடையாது. பகவானத்துல திடம் இருந்துடுச்சுனா, விசுவாசம் இருந்துடுச்சுனா, சத்தியமா எத்தனை விதமான அனுபவங்கள் உண்டோ அத்தனையும் பகவான் கொடுப்பான். நமக்கு விசுவாசம் வேணும், வினயம் வேணும். திருமாது வாழ் வாட்டமில் வனமாலை மார்வனை அனுபவிக்கும். எப்படியெல்லாம் அனுபவிக்கிற பாருங்க. திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை அவன் வாட்டுக்கு இருக்கான். வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் இப்பேற்பட்ட இந்த எம்பெருமான வாழ்த்தின்றே இருக்காராம் பக்தர்கள். அவன் வனமாலையையும் வாழ்க்கிறான், அவன் வக்ஷஸ்தலத்தையும் வாழ்க்கிறான். இந்த சேர்த்தி இருக்கு, திவ்ய தம்பதியுடைய சேர்த்தி, அதையும் மங்களாசாசனம் பண்றான். ஆதிசேஷனையும் மங்களாசாசனம் பண்றான். அந்த மனத்தூன் முதற்கொண்டு எல்லாத்தையும் மங்களாசாசனம் பண்றான். ஸ்ரீரங்கத்தில் இருக்க நாய் முதற்கொண்டு, காவேரி ஜலம் முதற்கொண்டு, அந்த ஜலத்தில் இருக்கிற ஒரு ஜந்து வதற்கும் எல்லாத்தையும் மங்களாசாசனம் பண்றாளாம் இந்த பக்தர்கள். காவேரி இங்கேதானே இருக்கு, ரங்கநாதன் இங்கேதானே இருக்கான். இருந்தாலும் இந்த காவேரி ஆப்தங்களை இவன் இருக்கிறதுனால காவேரிக்கும் இவனுக்கும் ஒரு சங்கம் உண்டான். அந்த காவேரிக்கும் ரங்கனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால காவேரி ஜலத்தில் இருக்கிற ஒரு மீனுக்கும் அந்த பாக்கியம் உண்டான். அந்த மீனுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறதுனால அந்த மீன் சாப்பிடுற ஒரு புழுவுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. அங்க இருக்கிற பாசி செடிக்கு கூட ஒரு பாக்கியம் உண்டு. ஏன்னா எல்லாம் ரங்கன நடுநாயகமா வச்சு அது சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாக்கியமுடையதாவா பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒரு நாயாகவோ சவக்கலையாவோ இருந்தாலும் கூட பரமபாகிய விசேஷம் எல்லா பிரிவாலும் அனுபவிக்கிறார். அதுவும் பக்தர்களுடைய பாக்கியம் அது விசேஷம். அதுலயும் அவ தோட்டத்துல சாக்கடையில ஒரு புழுவா இருந்தா கூட பரமபாகியம். ஆளவந்தாருடைய அனுபவம். என்னுடைய பக்தாருடைய கிரகத்துல இருக்கிற ஒரு சாக்கடையில ஒரு புழுவா இருந்தா கூட போதுண்டாப்பா, அது ஒரு கிருமியா இருந்துட்டா கூட இந்த அம்மா சாப்பல்யமா இருந்துட்டு ஆளவந்தா. என்ன ஒரு ஆச்சரியமான வினயம் பாருங்க. நம்மளால பக்தியோட எல்லையே பார்க்கல. பக்தி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி பண்றேன், பக்தி பண்ண ஆரம்பி கூட இல்லை. சத்தியமாதிதான் மனுஷன் பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பக்தி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கு முஸ்தீபு, அதாவது அதுக்கு ஒரு அது எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பக்தி பண்ண தொடங்கிறதுக்கான காரியத்துக்கான ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா பக்தாலாம் அவ்வளவு சிரேஷ்டமா வினயத்தோட இருந்து எம்பெருமான் அனுபவிக்கிறார். இந்த பக்தர்கள் எல்லாம் அவனையே வாழ்க்கைன்னு இருக்கா, வேறதான் அவளுக்கு வாழ்க்கை தோண மாட்டேங்குது. ரங்கா ரங்கா ரங்கான்னு வாழ்க்கான். யாராவது திட்டினாலும் ரங்கா அப்படின்னு கொண்டாடுறாலும், அதாவது பக்தர்கள் யாராவது கண்ணாதான் திட்டாங்க ஆஹான்னு ரங்கான்னு சொல்லி கண்கள் ஆனந்த பாசம் வழிய நிற்கிறாளாம். இவங்கெல்லாம் பைத்தியம் முடிச்சுட்டா அவ திட்டுறா, இது ஆனந்தமா ரங்கா ரங்கான்னு கொண்டாடுற இல்ல. ரங்கன் எல்லாத்தையும் சமமா பாவிக்கும்படியான ஒரு ஹிருதயத்தை கொடுக்கறதுக்காக ஒரு 5 பேரை திட்ட வைக்கலாம்னு சொன்னான். இப்படி சிந்தனை பண்றான். யாராவது நம்மளை திட்டான்னா ஒரு 1/2 மணி நேரம் நின்று ஒன்னும் அறிவு இருக்கா அவசியமா சாதாரணமா கேட்டுப்பான். 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் சண்டை போட்டு நமக்கு அறிவு இல்லை நிரூபணம் பண்ணிட்டுதான் கிளம்புவோம். அறிவு இருக்கு நிரூபணம் பண்ண மாட்டான் கடைசி வரைக்கும். ஒரு அல்ப விஷயத்துக்கு 2 மணி நேரம் சண்டை போடுறதுனால அறிவு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுறது. ஆனா அந்த பக்தர்கள் யாராவது திட்டான் ஆஹா பரமசுகம் பரமசுகம் ஏன்னு கேட்டா அவன் ஆசையா பேசணும். ஆஹா அவ ரொம்ப ஆசையோட பேசுறான், நம்ம இடத்துல பிரீத்தியோட இருக்கான். அவளுக்கு எப்பயும் பேசணும்னு சொல்லி நம்ம மனசு அங்கே ஒட்டிடும். திருப்பி அங்கேயே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மானிடத்துல வச்ச இதுக்கே 3 ஜென்ம பாயிண்ட் எடுத்தாரு. ஜடபரவரே அந்த பாடு வச்சார். யாராவது திட்டான்னா தொந்தரவே கிடையாது, அவளை பார்க்க வேண்டாம், அவள் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன்றவன். இந்த வைராக்கியம் வரமாட்டேங்கிறது.
யாராவது திட்டினாட்டம் வருது, இனிமே அவன் முகத்துல முழிக்க மாட்டேன், அவளை பேச மாட்டேன், அவளை பத்தி யாரும் எங்கிட்ட பேசாதுன்னு எப்படா வரணும், 4 பேர் 4 திட்டு திட்டினாதான். யாராவது கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான்னா எல்லாருக்கிட்டையும் மனசு ஓடுறதோன்னு. அதனால இந்த பக்தர்கள் யாராவது திட்டா கூட ரங்க கிருபை, ஆஹா ரங்கான் கிருபை பண்ணிடியடா. ஏன்னா பல கோடி ஜென்மா பல கோடி பேரிடத்துல மனசு பந்தப்பட்டாச்சு. அந்த கோடியில ஒவ்வொருத்தரையா கூட்டிகிட்டே போனோம்னா இன்னும் எத்தனை கோடி ஆகும்னு தெரியாது. இது ஒண்ணு குறைஞ்சாலும் பரம பாக்கியம் தான். பரம முழுக்க வியாதியா இருக்கு, தலைவலி, கண்வலி, காது வலி, பல்வலி, ஏதாவது ஒரு வழி குறைஞ்சாலும் அப்பா பரவாயில்ல, ஏதோ ஒரு வழி, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு சந்தோஷம். உடம்பெல்லாம் வைக்கிறதோட இந்த உலகத்துல மட்டும் வெளியில அது ஒரு பரமபாகியம். அந்த மாதிரி எத்தனையோ பிராரப்த கர்மா, எத்தனையோ பேர் மனசு ஈடுபட்டு கிடக்கிறது. இதுக்கு நடுவில் ஒருத்தர் இடத்துல 2 பேர் விடுதலை அடைஞ்சாலும் பரமபாகியம் தான். உடம்பு முழுக்க அங்கங்க விலங்க போட்டு மாறிட்டு இருக்கும். ஒரு விலங்கு இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சுண்டு வரல இருந்து உச்சந்தல இருக்கு முடி வரைக்கும் எல்லாத்தையும் விலங்க போட்டு அங்கங்க மாட்டி வச்சிருக்கும். இத்தனை முடியும் பிடிச்சு அவாவா இழுக்கிறான். இல்ல ஒரே ஒரு முடியில மட்டும் ஒரு விலங்கு நீங்க எடுக்கும், அப்பாடா பரவாயில்ல, ஒரு முடியுடைய ரணம் குறைஞ்சுன்றன. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திட்டினா கூட ரங்கா ரங்கா ரங்கான்னு புலம்புறாளாம். வாழ்த்தி மால்கள் சிந்தையராய், அவளுக்கு வாழ்த்துறது தான் வேலையா, ரங்கனையே வாழ்த்திருக்கா. அப்படியே யாராவது அவளை கொண்டாடுறாலும் அப்போதும் ரங்கா ரங்கான்றாளாம். சரி, என்னது அவ கொண்டாடும் போது ரங்கா ரங்கான்னு சொல்லலன்னா, இதெல்லாம் அவ என்ன சொல்லல, ரங்கன் என்னிடத்துல கொடுத்ததான ஒரு வரம், இது ரங்கனுடைய குணம், அந்த ரங்கனுடைய குணத்தை அவன் அனுபவிக்கிற நானும் அனுபவிக்கிறேன் சார். எத்தனையோ தெரியுதா. எம்பார் கோவிந்தர் அவ்வளவு விசேஷமா அவர் ஆச்சாரிய கிருபையா பார்க்கிறார். சந்தர்ப்பத்தில் எம்பார் கோவிந்தர் எல்லாரும் கொண்டாடி ஆமாமா தலையாடின்னு இருக்கார். சுவாமி ராமானுஜர் சிரிக்க வேண்டா, எல்லாரும் உன்னை கொண்டாடினா ஐயோ நான் அப்படிதான் இல்லை, நான் ரொம்ப சாதாரண பக்தவன்னு சொல்லி உன்னுடைய குறையணி சொல்லணுமா, அதை விட்டு ஆமா ஆமா ஆமான்னு தற்பெருமையை தலையாடி நிற்கிறா அது அப்படின்னு சாராம். உடனே கோவிந்தர் கையை கூப்பின்னு வணங்கி நான் உடம்புல கூலி சுருகி போயிட்டு சிரிச்சாராம். என்னை பத்தி எங்க கொண்டாடினா எத்தனை குணங்கள் சொன்னாலும் அத்தனையும் தேவரில் என்னிடத்துல சேர்றதுனால எனக்கு கிருபாகடாசம் பண்ணதுனால வந்த குணங்களே ஒழிய என்னிடத்துல என்ன குணங்கள் இருக்கு இத்தனையும் சுவாமி ராமானுஜருடைய குணங்கள், ராமானுஜருடைய குணங்கள் தான் எவ்வளவு அனுபவிக்கிறேன் ஒழிய என்னுடைய பெருமை என்ன இருக்கு, எனக்கு பெருமையே கிடையாதுன்னு சார். உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாசமைய வாரீர் என்பாரு, இந்த குணங்கள் எனக்கும் வரட்டும்னு சாராம் எதிராஜன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெரியவா வாழலாம். இவ இருந்தாலும் ரங்கன் 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 யாராவது கொண்டாடினா ரங்கன் எனக்குள்ளே ஒரு காரியத்தை பண்ணா, ரங்கனே கொண்டாட வைக்கிறா போல சீக்கிரம் ரங்கா இத்தனை பேர் என்ன கொண்டாடினா இவ அடுத்த மனசு மயங்கி நினைக்கிறியா, அப்பொழுது மயங்க மாட்டேன்டா ரங்கான்னு அப்பொழுது ரங்கனை வாழ்த்தி சிரிக்கிறாளாம். ஆச்சரியமானவர்கள் பக்தர்கள். சமயத்துல பக்தர்கள்லாம் கொண்டாடும், நம்ம கொண்டாட ஆவான்னு சிரிக்கிறான்னா, ரங்கா இப்படி ஒரு மாயில என்ன மாட்ட வைக்கான்னு பாக்குறியா, மாட்ட மாட்டேன்டான்னு மனசுக்குள்ள அவ பகவானிடத்தை பிரார்த்தனை பண்றா. ஹரிதாஸ் ஜவான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் பாட்டு ஆடி பாடிட்டு போயிட்டு இருக்கா. எந்த இடத்துல போனாலும் இவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஏன்னா முகமதிய மதத்துல விட்டுட்டு நம்ம இந்து தர்மத்தை கழுவி இதுலேயே எப்பொழுதும் பகவான் நாம சங்கீர்த்தமே பிரச்சாரம் பண்ணி அதையே நாமஜம் பண்ணிட்டு இருக்கிறார். எங்க போனாலும் இவருக்கு மரியாதை அத்தனை விசேஷமா அவர் கொண்டாடுறோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஊருக்கு போனா இவர் அந்த பிரேம உன்மாத நிலையில இருக்கா, அந்த பித்து பிடிச்ச நிலையில. அப்போ வாசல்ல ஒரு ஸ்ரீ பெருக்கின்னு இருக்கா, ஆட்டு வாசல பெருக்கி கோலம் போடுதா இருக்கா. அவளை பார்த்த உடனே கோபின்னு நினைச்சு ஓடி வந்து அவர் திருவடிகளில் வர்றதுக்கே ஓடி வந்தார், கட்டி அணைக்கிறதுக்காக ஓடி வரலாம். ஒரு கோபியை பாவத்துறேன், ஏன்னா அவர் கோபி பாவத்தை இருக்கிறதுனால ஒரு சாதாரண ஸ்திரீ கூட அவருக்கு கோபியா தான் தெரிஞ்சார். ஆஹா ஒரு கோபியை பாவத்துட்டேன் ஜென்மா காபரியம் ஓடி வந்தா. ஒரு ஓடி வர்றத பார்த்து ஆஹா என்னை கெடுக்கத்தான் வரான்னு சொல்லி அவள் ஒரு கத்து கத்த அவ சொந்தங்கள் பந்தங்கள் தெரிஞ்சவா தெரியாத எல்லாரும் ஓடி அடி அடி அடிச்சுட்டாங்க. ஹரிதாசு போட்டு வாங்கி விட்டான், அடிச்சு குத்துகிறா குறையறாரு. அப்ப கூட ஆகான்னு சிரிக்கிறார். கொஞ்ச நேரம் தெரிஞ்சவெல்லாம் ஓடி வந்து இவர் உத்தமமானவர் பகவத் பக்தர் அப்படின்லாம் சொன்னார். அப்ப கூட அவர் பாட்டு ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்றா. உடனே எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கோ நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். உடனே கை கூப்பிண்டா, நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்க பரம்பாகியம் வந்திருக்க எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு இருந்தா இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி கொண்டாடினு இப்படி கொண்டாடிட்டேட என் அகம்பாவம் முத்து அழிஞ்சு போயிடுச்சுட்டாங்க. அடிச்ச அடியில மனசுல புத்தி கலங்கி வரும். அப்பதான் ஒரு புத்தி தெளிவா இருந்து எத்தனையோ பல கோடி ஜென்மா பிராரப்த கர்மா பண்ணிருக்கேன் பகவானே, இப்ப நாமஜவான் உன்னை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டு இத்தனை புகழை கொடுக்கணும், திரும்பி எனக்கு அகம்பாவம் வந்துடும். இந்த அகம்பாவத்துக்கு நீ எத்தனை ஜென்மாவை சவுண்டெடுத்து எத்தனை அடி வாங்கணுமோ எனக்கு தெரியலையே, என்னை காப்பாற்ற பிரார்த்தனை பண்ண அத்தனை ஜென்மாவுடைய பெருமையை சேர்த்து பகவான் இந்த ஜென்மாவை அடி கொடுத்துட்டான். இனிமேல் பெருமை அவருக்கு பெருமையே கிடையாது. இருந்தாலும் அந்த பெருமை எங்கேயோ ஓரத்துல வந்திருக்கும். அந்த பெருமைக்கு அத்தனை கோடி ஜென்மா திரும்ப திரும்ப படாத பாடுபட்டு
எம்பெருமான தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லி பகவான் இந்த ஜென்மாவிலே அத்தனைக்கு சேர்த்து அடி கொடுத்து எல்லா விதமான பாதத்தையும் இந்த ஜென்மாவில ஒரு மணி நேரத்தை அடிச்சு முடிச்சுட்டான். இனிமேல் என் மனசு சுத்தமா இருக்கு, இந்த ஜென்மாவில் நான் மோட்சம் அடைஞ்சுடுவேன்னு. இப்படி ஒரு மனோபாவம் வருமானா குரு கிருபை இருந்தார். அவளை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் பகவான வாழ்த்துவார். என்ன வேணா ஆகுது, அவன் சந்தோஷப்படுவான். மீராவ அவள் புருஷன் ராணாவே சந்தேகப்பட்டு கொண்டு போய் அவனுடைய காட்டு பங்களால தனியா அடைச்சு வச்சுட்டான். அவளுக்கு சாப்பாடு ஜலம் இருந்தா தானே உயிர் வாழ முடியும். கொண்டு அடைச்சு வச்சுட்டோம்னா தானாவே உயிரை விட்டு தொலைச்சிடுவா, நமக்கு விட்டு சொல்லன்னு கொண்டு அடைச்சு வச்சுட்டான். மீரா கவலையே படல, சுகமா நாமசம் பண்ணிட்டு இருந்தார். பகவான் தனியா விடுவானா? பிருந்தாவனம் போற யாத்திரிகர்கள் எதேச்சையா இந்த மீராவுடைய காற்றிலே வரும் கீதத்தை கேட்டா கூட்ட உடச்சுட்டு மீராமன் அடிக்க உட்கார்ந்தா, ஆனந்தமா அனுபவிச்சா. நேரம் கழிச்சு மீரா கண் திறந்து பார்த்தா, பரஸ்பரம் என்னென்ன விசாரிச்சா. அடியால் தான் மீரான்னு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, கிருஷ்ணன் இப்படி பண்ணலாமான்னு கதறி அழுதா. உடனே மீரா சிரிச்சா, கண்கள்ல ஆனந்த வாசம் வழிய. கண்ணன் என் மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கான் தெரியுமா, இப்படி சொல்றேன். இது என்ன கருணைன்னா, ரொம்ப நாளா ஏகாந்தமா பஜனை பண்ணணும்னு ஆசை. கிரகத்துல இருந்தோம்னா நேரம் ஆயிடுச்சு சாப்பிடுன்னு சொல்லுவா. இங்க அவ வந்திருக்கா பாருன்னு சொல்லுவா. இவ வந்திருக்கா அவ முன்னாடி ஆடப்படாதுன்னு சொல்லுவா. பஜனைக்கு சம்பிரதாய பஜனை நிறைய உண்டு. இந்த மாதிரி சம்பிரதாயம் தான் பண்ணணும், இது மீறி பண்ணியாச்சுன்னா தப்பு. அவளுக்குலாம் பஜனையே அப்படி ஒரு கூட்டம் நிறைய இருக்கு. அன்னைக்கு முண்டு இன்னைக்கு முண்டு இதெல்லாம் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா வழக்கம்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஒரு முறை, ஒரு வழக்கத்தை அப்படியே சொல்லணும். அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணா சம்பிரதாயம், அவ்வளவுதான். பகவான் எதிலையும் அடங்காதவன், பிரேமைக்கு மட்டுமே வசப்படுவது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவும் சம்பிரதாய பஜனை இல்லை, அதெல்லாம் பஜனை இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கா. சம்பிரதாயம் ஒரு வழக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு ஒண்ணு, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம்னு ஒண்ணு, மத்வ சம்பிரதாயம்னு ஒண்ணு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழக்கம். அவ்வளவா இந்த வழிகள்ல வச்சு ஒவ்வொரு ஜனங்கள் நல்வழி படிக்கலாம். அந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி கஷ்டமே இல்லாம சாப்பாடை பத்தியோ யானை பத்தியும் காட்டாளை பத்தியோ ராத்திரிய பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம நான் பாட்டு ஏகாந்தமா கிருஷ்ணன் பஜனை பண்ண வச்சிருக்கான்னு இது பரம கருணைன்னு சாரம். கிருஷ்ணனே தனியா வச்சிருக்கான், கிருஷ்ணனே சேர்த்து வைக்கிறான், கிருஷ்ணனே தனியா பிரிச்சு வைக்கிறான்னு. அப்படி அவளுக்கு எதை கிடைச்சாலும் என்ன நடந்தாலும் எல்லாம் பகவத் கிருபா கடாட்சம். என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா எப்படி வேணா நடக்கட்டும், எது வேணா எப்படி வேணா மாறட்டும். நம்ம கூடவே இருக்கிறவா விரோதிகளா மாறட்டும், விரோதிகள் நம்ம கூட நல்லவர்களா மாறட்டும். எல்லாம் பகவத் கிருபா கடாட்சம். வர்றதை அப்படியே ஏற்றுக்கணும். என்னுடைய குருஜி அப்பொழுதுமே சொல்றோம், வர்றதை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிச்சதுனால வாழ்க்கை ரகசியம் புரிஞ்சு எல்லாம் பகவான் நடத்துறான்னு பார்க்கணும். கரண்ட் போயிருந்தா சரி, கரண்ட் போயிருந்தா உட்காந்து நாம சொல்லணும். மனசு கரண்ட் போயிருந்தா முதல்ல கதவை தானே எல்லாருக்கும் கரண்ட் போயிட்டு தான் பார்த்து மனசு அபாரம் எல்லாருக்கும் போயிடுச்சு சந்தோஷமா இருக்கு. கரண்ட் போயிருந்தா உட்காந்து நாம பண்ணணும்னு தோண மாட்டேங்கிறது. மனசு எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறது பார்த்துக்கோங்க. போயிட்டு சரி வரட்டும். நீங்க சத்தம் போடுறதுனாலயோ புலம்புறதுனாலயோ எந்த காரணம் அறிவில்லைன்னு திட்டுறதுனாலயோ கரண்ட் ஒண்ணு வந்துட போடுறாரு. அது நாளை கிருஷ்ணா ராமாசனம் உடனே கரண்ட் வந்து எதுக்கு சொல்லுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உட்காந்து பகவத் தியானம் பண்ண முடியும். பகவான் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கறான். ஆனா பண்ண மாசம் நம்ம ஹடம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சத்தியம். அதனால வாழ்க்கணும், அவன் நாமத்தை வாழ்த்திண்டே இருக்கணும். பக்தர்கள் அப்படி இருக்கலாம். வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய், அவளுக்கு மனசு முழுக்க மால் நிறைஞ்சு கிடக்கிறான். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாலனை சார்ந்தான். அவ்வளவு அன்பை கொடுக்கிறான், நம்ம மேல அன்பை கொட்டிண்டே இருக்கான். ஆனா அவன் அன்பை கொட்டான அனுபவிக்கணும் சொல்ல மாட்டேன். இவன் இடத்துல அன்பு செலுத்தலையேன்னு ஒரு ஏற்றம். என்ன கொடுமை! இவன் அன்பை கொட்டின்னு இருக்கான். அவன் கொடுக்கிற அன்பை அனுபவிக்கிறதுக்கு 1000 கோடி ஜென்மா வேணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தாது. 2400 மணி நேரம் இருந்தா கூட பகவான் கொடுக்கிற அன்பை உள்ளபடி அனுபவிச்சு மாறாது, அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு கருணை பண்றான் எம்பெருமான். அதை விட்டுட்டு மனுஷர்கள் என்னால அன்பு செலுத்தலையே ஏன் ஏங்கணும்? அவளை யாரால் கொடுக்க மாட்டாலும் ஏங்கிட்டு இருக்கா. அவள் எப்படி நமக்கு கொடுக்க முடியும்? அதனால பகவானிடத்தில் அன்பு செலுத்தும். வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய், சிந்தனை முழுக்க இந்த திருமால் நிறைஞ்சு கிடக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் பகவான் அவ்வளவு மரியாதைக்குரியவன், ரொம்ப பெரியவன், ரொம்ப சௌலபியமூர்த்தி. ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சத்தியமா கொடுத்தான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலன்னா அவன் ஒன்னும் சாபம் கொடுக்க மாட்டான்.
ஆனாலும் அந்த தவறுக்கான ஒரு தண்டனை என்னைக்குமே உண்டு. அசத்தியான ஒரு வஸ்துவை கேவலப்படுத்துறத போல பாவமான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தையை கேவலப்படுத்துறோமா? நம்ம உடுத்திக்கிற வஸ்திரத்தை கேவலப்படுத்துறோமா? இல்லையே. ஆனா பகவானை கேவலப்படுத்துறோம்னா எத்தனை கோடி ஜென்மா இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு தெரியாது. அதனால எப்பொழுதும் பகவானையே தியானம் பண்ணி அவனையே வாழ்த்தி இருக்கணும். வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆற்றமேவி அளந்து அழைத்து முன்னா ஆடுறா. மனசு முழுக்க நிறைஞ்சு கிடக்கும்போது தானே உடம்புல ஒரு ஆட்டம் வந்துடும். இப்படித்தான் ஆடணும். அங்க வந்து தாளம் பல்லவியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பா. இப்படி ஒரு கால வைப்பா, அப்படி ஒரு கால வைப்பா. எந்த பக்கம் எந்த கால வைக்கணும் தெரியாது. சமயத்தை சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடும்பொழுது எது இடது கால் எது வலது காலம் நடந்துட்டு ரெண்டு காலம் நடத்திட்டு தொப்புச்சே விழுவார். சமயத்தை காலம் நினைச்சு கையை தூக்குவார். என்னென்னமோ பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஸ்திதில என்ன ஆடுனதே கிடையாது இன்னி வரைக்கும். ஆனா அந்த ஆசம் பார்க்கிற அத்தனை பேருக்கும் பரமபாக்கியமா இருக்கும். நீதி பாத்திரம் நாளை. जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावके जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु। समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति।